ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி. अरे क्वासौ क्वासौ सकल जगदात्मा हरिरिति. प्रभिन्ने स्म स्तंभं चलितकरवालो दितिसुतः. प्रभिन्ने स्म स्तंभं चलितकरवालो दितिसुतः. अतःपश्चाद्विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा. अतः पश्चाद्विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा. कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडय माम्. कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडय माम्. अरे क्वासौ क्वासौ सकल जगदात्मा हरिरिति. प्रभिन्ने स्म स्तंभं चलितकरवालो दितिसुतः. अरे क्वासौ क्वासौ सकल जगदात्मा हरिरिति. प्रभिन्ने स्म स्तंभं चलितकरवालो दितिसुतः. अतः पश्चाद्विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा. कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडय माम्. अतः पश्चाद्विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा. कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडय माम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அரே அடே சகல ஜெகதாத்மா ஹரிஹி, உலகுக்கெல்லாம் ஆத்மாவான அந்த ஹரி. குவாசவ் குவாசவ், எங்கிருக்கிறான், அவன் எங்கிருக்கிறான். இதி சலித கரவாலக, என்று முழங்கியபடி வாளை சுழற்றி கொண்டு. திதி சுதக, திதியின் குமாரனாகிய அந்த அசுரன் தூண் ஸ்தம்பம், தூணை பிரபின்னேஸ்ம, ஓங்கி அடித்தான். விஷ்ணோ, எங்கும் நிறைந்தோனே. அத பஷாத், அதன் பிறகு நடந்ததை. சகசா, உடனே. வதித்தும், வர்ணிக்க. நகி ஈசக அஸ்மி, சக்தியற்றவனாக இருக்கிறேன். கிருபா ஆத்மன், கருணாமூர்த்தியே. விஸ்வாத்மன், பிரபஞ்சத்தின் ஆத்மஸ்வரூபனே. பவனபுரவாசின்னு, குருவாயூரில் கோயில் கொண்டவனே. மாம் மிருடைய, நோய் தீர்த்து என்னை மகிழ்வித்து அருள்வாய். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி. பிரபின்னே ஸ்ம ஸ்தம்பம் சலிதகரவாலோ दितिसुतः. अतः पश्चाद्विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा. कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडय माम्. பிரஹ்லாதனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த ஹிரண்யகசிபு மிகுந்த கோபம் கொண்டான். அடே, அந்த அனைத்துலகுக்கும் ஆத்மாவான ஹரி எங்கே இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டு வாளை சுழற்றியபடி பலமாக முழங்கிக் கொண்டே எதிரில் இருக்கின்ற தூணை ஓங்கி அடித்தான். விஷ்ணுவே, எங்கும் நிறைந்தவரே குருவாயூரப்பா,
அதற்கு பிறகு நடந்ததை உடனே விவரிக்க சக்தி இல்லாதவனாக இருக்கிறேன். அருள் வடிவமே, பிரபஞ்சத்தின் ஆத்மஸ்வரூபனே, குருவாயூரில் கோவில் கொண்டவனே, என் நோய்களை தீர்த்து என்னை இன்பமுறச் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார் பட்டத்ரி.